பாட்டி பாட்டி என்னம்மா தக்காளியே நல்லா இல்லை, 20 ரூபா சொல்கிறேன். வாங்கிட்டாலும் இன்னும் 20 ரூபாய்க்கு கம்மி இல்லையா? இல்ல இல்ல. ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கிறேன்? ஒன்றும் இல்லை. அப்புறம் உம்முன்னு இருக்கிறேன். ஏண்டி என்ன பெத்தவள ஏன் அழுகுற? எதுக்குடி அழுகுற? பாட்டி என்னை எதுக்கு தான் பெத்தாங்களோ, வெக்காம இருந்திருக்கலாம். ஏன்டா அப்படி சொல்ற? அப்பனா அம்மாவும் சண்டை போட்டாங்களா? நான் இருக்கேன்னு கூட பார்க்காம அப்பா அம்மா என் முன்னாடி சண்டை போட்டாங்க. எந்த நேரத்தில் வந்து என் வகுத்துல பிறந்தானோ அதெல்லாம் நீ கண்டுக்காதப்பா. இன்னைக்கு நேரத்தா சண்டை போடுறான். அவங்க 2 பேரும் சண்டை போட்டால் போட்டு போகிறாங்க. பாட்டி பாசமா நான் இல்லை. இந்தா போய் வா. என்ன பண்றது, எல்லாரையும் வீட்லயும் இப்படிதான் இருக்கு. ஒரு கை நல்லா இல்லை, கத்திரிக்காய் இருக்குதா? பாட்டி நான் போயிட்டு வரேன். சோறு வச்சுக்கிது எடுத்துட்டு போறியாப்பா? சோறை நான் எடுத்துக்கிட்டேன். தோசை உனக்கு தட்டில் மூடி வச்சிருக்கேன் பாட்டி. சரி, சண்டை போட்டதான் நினச்சிட்டு இருக்காதையா. இன்னைக்கு தான் சண்டை போடுறாங்களா? தினம் தானே சண்டை போடுறாங்க. ஒரு சோறு ஆறு கொடுக்காம நீ சாப்பிடையா? நல்ல படியா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல இந்த முத்தின முருங்கைக்காங்கிறத விட்டுட்டு நல்லா கறிமீனை எடுத்து சமைச்சு போடு. என்னதே முத்துன முருங்காயா? இந்த பங்கினி வெயில கொண்டு வரதே பெருசு, இதுல வேற முத்துனது தொத்துனது வேற சொல்றீங்களா? நானும் பார்க்குறேன் 3 நாள் இந்த கூடையை வச்சே சுத்துறீங்களே. இந்த கூட தான் பழசு, உள்ள இருக்கிற சரக்கெல்லாம் புதுசு தான், இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். நான் எப்படி நம்புறது? இது இன்னைக்கு எடுத்த சரக்கு தானே. நான் என்ன சொன்னா நீ நம்புவப்பா? நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டா எல்லா காய்கறியும் எங்க பாட்டியை வாங்கி சொல்றேன். அப்படி என்ன தராசா நீ புதுசா சொல்ல போற? வாய்மை எனப்படுவது யாதன் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல். புறந்தூய்மை நீரால் அமைய, அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். ராசா 100 ஆயிசா இருடா. சரி பாட்டி, மறக்காம 2 ஐஸ் வாங்கி வையே, நான் போயிட்டு வரேன். வா. நான் தினமும் சாமி கும்பிடுறது என் பாட்டி நல்லா இருக்கணும்னு தான். தினமும் என் பாட்டி கையால் ஒரு வாய் சோறாச்சும் வாங்கி சாப்பிட்டாதான் அன்றைக்கி எனக்கு தூக்கமே வரும். நான் தினமும் என் வீட்டில் இருந்து எடுத்துக்கிட்டு போகிற டிஃபனை பாட்டிக்கு கொடுத்துட்டு பாட்டி எனக்காக தயிர் ஊற்றி கிளறி வச்ச பழைய சோறு தான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவேன். என் பாட்டியோட பழைய சோத்துக்கு இணையாக எதுவுமே இல்லை. நான் எதை ஆசைப்பட்டாலும் முதல்ல என் பாட்டிக்கிட்ட தான் கேட்பேன். என் பாட்டி இல்லாத ஒரு உலகத்தை என்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. மொத்தத்தில் என் பாட்டி தான் என் உயிர். ஏ சரசே, என்னங்க தே? அந்த பக்கம் ஐஸ் வண்டிக்காரனை பார்த்தாக்கா கொஞ்சம் வர சொல்லி போட்டு போ. கட்டாயம் சொல்றேன் தே, வர சொல்றேன். அடி மறந்துடாம சொல்லிட்டு பாடியே. மறந்துட மாட்டேன் தே. என்ன சாப்பிடுறீங்க? அடி பழைய சோறு தான், ஊறுகாய் போட்டு மோர் வச்சு சாப்பிட்ற. ஆமா, நீ என்ன இந்நேரத்துல குளிச்சுட்டு பாரு? இல்லத்த, களத்து மேட்ல வக்கல்லாம் கடந்துதா வியாபாரிங்க எல்லாம் அள்ளிட்டு போனாங்க. அந்த இடத்த கூட்டி சுத்தம் பண்ணேனா உடம்பு பூரா ஒரே அரிப்பாயிருச்சு. அதான் குளிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். வாரேன் தே. இன்னும் சாப்பிடலையா? இன்னும் சாப்பிடலத்த. அவர் வேற 1 மணிக்கெல்லாம் பசிக்குதுன்னு ஆடு ஆடிட்டு இருந்தாரு. என்ன பண்றாருன்னு தெரியல. நான் போய் சாப்பாடு வைக்கிறேன். வாரேன் தே. சரி சரி, சாப்பாடு போடு. அப்படியே ஐஸ் வண்டிக்காரனை பார்த்து வர சொல்லி. கட்டாயம் சொல்றேன் தே. வாரேன் தே. சரி, போயிட்டு வா.